ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 1000 பேருக்கு மேல் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸின் புதிய திரிப்புகளான NB.1.8.1 மற்றும் LF.7 தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கு இந்த வகை கொரோனா காரணமாக கூறப்படுகிறது. இந்த 2 வகை தொற்றுகளுக்கும் அதிக வீரியம் இல்லாதவை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருப்பது ஆறுதலாக அமைந்துள்ளது. அதே சமயம் சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த 60 வயதான நபர் ஒருவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சமீபத்தில் பலியானார். இதுவரை தமிழ்நாட்டில் 69 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் கொரோனா குறித்தான அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள வேளையில் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. தொற்று அதிகரித்து வருவதால் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கூடும் இடங்களில் மாஸ்க் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொற்று அறிகுறி தென்படுவோரிடமிருந்து பாதுகாப்பான தொலைவில் இருக்க வேண்டும் எனவும் பொது இடங்களில் விரும்பும் போது கைக்குட்டைகளை வைத்து மறைத்து கொண்டு இரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பருவகால காய்ச்சல் பாதிப்புகளை தடுக்க தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் புதிய உயர்வை காண்கின்றனர். செயலில் உள்ள நோய் தொற்றுகள் 2710 உயர்ந்துள்ளனர். சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி கேரளா தற்போது செயலில் உள்ள வழக்குகளில் முன்னணியில் உள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி உள்ளனர். அமைச்சகம் திங்களன்று புதுப்பிக்கப்பட்ட மாநில வாரியான கோவிட் நிலையை பகிர்ந்து கொண்டது. கேரளாவில் பதிவான மொத்த செயலில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 1147 எட்டியுள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 424 பாதிப்புகள் உள்ளன. தரவுகளின்படி வியாழக்கிழமை முதல் கேரளாவில் மேலும் 227 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. டெல்லியில் செயலில் உள்ள பாதிப்புகளின் எண்ணிக்கை 294ஆகவும் குஜராத்தில் 223 பாதிப்புகளும் உள்ளன. இதுவரை தமிழகத்தில் மொத்தம் 148 பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கத்தில் முறை 148 மற்றும் 116 பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக நேற்று முதல் மொத்தம் 511 பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். சிக்கிமிலிருந்து செயலில் உள்ள பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. ஜனவரி 2025 முதல் டெல்லியில் கோவிட் காரணமாக 2 இறப்புகள் நிகழ்ந்துள்ளன என்று வெளியிடப்பட்ட தரவு காட்டுகிறது. இதில் 60 வயது மூதாட்டி ஒருவர் கடுமையான குடல் அடைப்புடன் இறந்தார். கேரளாவில் கொரோனாவால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் 2025 ஜனவரியில் பெரும்பாலான இறப்புகள் மகாராஷ்டிராவில் பதிவாகியுள்ளனர். மொத்தம் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அனைத்து மாநிலங்களிலும் மொத்தம் 22 இறப்புகள் பதிவாகியுள்ளனர். ஜனவரி 2025 முதல் மொத்தம் 1170 பேர் கோவிட் தொற்றுக்கு குணமடைந்துள்ளனர். கேரளாவில் இதுபோன்று 338 பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். டெல்லியில் இந்த எண்ணிக்கை 214ஆக உள்ளது. தமிழ்நாட்டில் 183 பேர் டிஸ்சார்ஜ் அடைந்துள்ளனர். கோவிட் பாதிப்புகளின் திடீர் உயர்வு கண்காணிப்பை அதிகரிக்கவும் சுகாதார நெறிமுறைகளை வலுப்படுத்தவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தடுப்பூசிகளுடன் புதுப்பித்த நிலையில் இருக்குமாறு வலியுறுத்தவும் அரசாங்கத்தை தூண்டியுள்ளது. மாநிலங்களும் தங்கள் கோவிட் சோதனையை முடக்கிவிட்டுள்ளனர். சில மாநிலங்கள் சுகாதார ஆலோசனையை வெளியிட்டுள்ளன. இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் காய்ச்சல், இருமல், சளி மற்றும் பிற அறிகுறிகள் தென்பட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களுக்கு கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி 3 ஆண்டுகளாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுகாதார ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இயல்பு வாழ்க்கையை திருப்பி போட்டது. இறுதியாக விஞ்ஞான உலகின் தொடர் முயற்சிகளால் கொரோனா பெருந்தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் கடந்த சில வாரங்களாகவே இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மே 30 நிலவரப்படி 2710 பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தகவல் வெளியிட்டதில் இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பையும் கொரோனா சூழலையும் கருத்தில் கொண்டு காய்ச்சல், இருமல், சளி மற்றும் பிற அறிகுறிகள் தென்பட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களுக்கு கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கர்நாடக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை ஆணையர் வெளியிட்ட அறிக்கையில் பள்ளி குழந்தைகளுக்கு காய்ச்சல், இருமல், சளி மற்றும் பிற அறிகுறிகள் காணப்பட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம். மருத்துவரின் ஆலோசனையின்படி தகுந்த சிகிச்சை மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் பிற அறிகுறிகளுடன் குழந்தைகள் பள்ளிக்கு வந்தால் அவர்களின் பெற்றோருக்கு தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்புங்கள் என பள்ளிகளுக்கு வலியுறுத்தப்படுகிறது. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களிடையே இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் நலனுக்காக கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது என
குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கொரோனா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பள்ளிகள் பின்பற்ற வேண்டிய கொரோனா நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி கர்நாடகாவில் 234 பேருக்கு கோவிட் தொற்று பதிவாகியுள்ளனர். ஜனவரி 1 முதல் நோய் தொற்று உள்ள 3 நோயாளிகள் இறந்துள்ளனர். அவர்கள் இணை நோய்களாலும் பாதிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது.